இந்த வீடியோவில் 5 சவால்கள் இருக்கிறது. அதுல 4 கேள்விகள் ஓரளவு சுலபம். ஆனா கடைசி கேள்வி 1% பேர் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்னா நீங்க ரெடியா? வாங்க தொடங்கலாம். மாடல் 15 முதலாவது கேள்வி. லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நடுவில் இருக்கும். இலக்கம் 1 3 7 13 21 31 இருக்குது. இதுல அடுத்ததா வரப்போற உறுப்பு என்ன? 5 செகண்ட் யோசிங்க. இப்ப நாங்க பார்ப்போம். இதுல பட்டன கவனிங்க. 3க்கும் 7க்கும் இடையில 4 கூட்டுப்படுது. அதே மாதிரி 7க்கும் 13க்கும் இடையில 6 கூட்டுப்படுகிறது. அதே மாதிரி 13க்கும் 21க்கும் இடையில 8 கூட்டுப்படுது. 21க்கும் 31க்கும் இடையில 10 கூட்டுப்படுது. அப்ப பார்த்தோம்னா 4 6 8 10 போகுது. அடுத்தது கூட்டுப்பட போறது அப்ப 12. அப்ப 31 12 கூட்டினோம்னா இதுக்குரிய விட 43 தான் இதுக்குரிய சரியான விடை. கேள்வி இலக்கம் 2 120 வகுத்தல் 5 பெருக்கல் 4 இருக்கு. இதுக்குரிய விடை என்ன? அப்ப இது பொட்மேஸ் ஓர்டர்லாம் செய்யணும். இதுல பொட்மேஸ் ஓர்டர்ல 2 தான் இருக்குது. வகுத்தலும் பெருக்கலும் தான். அப்ப நாங்க பொட்மேஸ் ஓர்டர் இல்லாமையும் செய்யலாம். 120 5ஆல வகுக்க போறோம். பிறகு 4ஆல பெருக்க போறோம். 120 5ஆல வகுத்தோம்னா 24. அதை 4ஆல பிரிக்கணும்னா விட 96 தான் இந்த இரண்டாவது கேள்விக்குரிய விடை. லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 196 வர்க்கம் மூலம் கூட்டல் 15 வகுத்தல் 3 பெருக்கல் 2 இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதை ஈஸியாவே செய்துட்டு போயிடலாம். இதுக்கு முதல் கேள்வி செய்த மாதிரி 196 வர்க்கம் மூலம் 14 கூட்டல் 15 வகுத்தல் 3 பெருக்கல் 2. இனி பொட்மேஸ் ஓர்டர்ல செய்ய வேண்டியதான். பொட்மேஸ் ஓர்டர்ல கூட்டல் செய்யக்கு முன்னுக்கு அதை வைத்துக்கொண்டு நாங்கள் பெருக்கல் வகுத்தலையும் பெருக்கலையும் செய்யணும். அப்ப வகுத்தல செய்தோம்னா 15 3ஆக வகுத்தோம்னா 5, அதை 2ஆக பெருக்கணும். அப்ப 14 வைத்துக்கொண்டு 5 2ஆக வைக்கணும்னா இப்ப 10. அப்ப கடைசி விட இதுக்குரிய விட 24 தான் இதுக்குரிய சரியான விட 24. இந்த லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 24 தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். கேள்வி இலக்கம் 3 1/2 கூட்டல் 1/4 இதுக்குரிய விட என்ன? நாங்க பார்ப்போம். இது ஒரு பின்னம் சம்பந்தப்பட்ட கேள்வி. பின்னம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு போமாசி கண்டிப்பா நாங்க பார்க்க வேணும். போமாசி பார்த்தோம்னா 4 என்றதான் போமாசி. 2ன் மேல் 1 என்றதை நாங்க 4ஆ மாத்தணும். 2ன் மேல் 1 4ஆ மாத்தணும்னா கீழே மேலையும் 2ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா 4ன் மேல் 2 வரும். இனி இதை கூட்டி விட்டா சரி. எழுதினோம்னா 4ன் மேல் 2 கூட்டல் 4ன் மேல் 1 வரும். 4ன் மேல் 2ஓட 4 மேல் 2 4 மேல் 1 கீழே சமனாக இருந்தா மேல இருக்க கூட்ட வேண்டிய 2ஐயும் 1ஐயும் கூட்டணும்னா விட 4ன் மேல் 3 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 4 20% ஆஃப் 2000 திரும்ப அதுகின்ற 20%. 2000 20% கண்டுட்டு அதுகின்ற 20% என்னன்னு கேட்டுக்கிறது. இதுக்குரிய ஆன்சர் என்ன? இந்த கேள்வியை பார்ப்போம். இதே மாதிரி ஒரு கேள்வி ஏற்கனவே பார்த்திருக்கோம். 10% 1000க்கு திரும்ப 10% கேட்டிருந்தா இதுல 20% 2000க்கு திரும்ப 20% என்னன்னு கேட்டு கிடக்கு. 2000 20% திரும்ப 20% காணப்போறோம். முதல்ல 2000 20% காணும். இதை காண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. 3 வழியில செய்யலாம்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாங்கள் ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்துவோம். 20% ஆஃப் 2000 இதை நாங்க சுருக்கிறத சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்கிறதுனால 2 பூஜ்ஜியத்தை கட் பண்ணிட்டு இது 2ஐயும் பெருக்கி விட்டா ஆன்சர் வரும்னு சொன்னாங்க. அப்ப 20 20ஆல பெருக்கினா 2 2ஆ பெருக்கினா 4 2 பூஜ்ஜியத்தையும் போட்டு விட்டா 40 தான் இதுக்குரிய மேலே இருக்கக்கூடிய ஆன்சர். இப்ப 40ன் 20% நாங்கள் திரும்ப பார்க்க போறோம். இப்ப 20% கேட்டிருக்கு. அந்த 400 திரும்ப 20% என்னன்னு காணப்போறோம். அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆஃப் ஃபண்ட் இருந்தா எங்கேயாச்சும் 2 பூஜ்ஜியத்தை கட் பண்ணி போட்டு 2ஐயும் பெருக்கி விடுறோம்னு சொன்னாங்க. அப்ப இந்த 2 பூஜ்ஜியத்தை கட் பண்ணிட்டோம். 20ஐயும் 4ஐயும் பெருக்க போறோம். அப்ப 8 2 8 இருக்கிற பூஜ்ஜியத்தை போட்டு விட்டா 80 தான் இதுக்குரிய சரியான விட. சதவீதம் காண்ற சமயம் நிறைய காணல்கள் இருக்கு. அதனாலதான் வேகமா சொல்லி இருக்குது. இதை நாங்க 3 விதத்துல காணலாம். சதவீதம் காண்றது 3 விதத்துல சதவீதம் காணலாம். அல்லது வேற வழியில செய்யணும்னா 2000 10% காணலாம். 2000 10% ஒரு பூஜ்ஜியத்தை குறைச்சி விட்டா சரி. 200 2000 10%. அப்ப 20% 2 மடங்கு 400. இப்ப 400 20% காணணும். 400 10% நாங்க கண்டோம்னா 10% ஒரு பூஜ்ஜியத்தை குறைச்சி விட்டா 40 தான் 10%. அப்ப 20% 2ஆல பெருக்கி விட்டா 80 தான் 20%. அப்ப இதுக்குரிய விட 80 தான் இதுக்குரிய விட. எந்த வழியில செய்தாலும் ஒரே விட தான் வரும். இலக்கம் 5 2 3 பெருக்கல் 4 கழித்தல் 5
இதுக்குரிய ஆன்சர் என்ன? இதுதான் கடைசி சிக்கல் கேள்வி. நீங்க எதை முடிக்க முடியுமா? இதுக்குரிய ஆன்சர் சொல்ல மாட்டேன், கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. இந்த 5 கேள்விகள்ல எத்தனை சரியா வந்தது கமெண்ட்ல ஸ்கோர் போடுங்க. 5க்கு எத்தனைன்றது ஸ்கோர் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான பிரெயின் சேலஞ்ச் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு நிரோஜன் சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்குரிய விளக்கம் அடுத்த காணொலியில் இருக்கும். அடுத்த காணொலி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த காணொலி இன்னும் காட்டா வருது.